தமிழ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. அதை அழிக்கணும்னா எந்த சீமானாலும் முடியாது. ஏங்க நான் சேர்த்து வச்ச பணத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எப்படிங்க இது? எங்கள் மொழி இந்த மாதிரி தமிழ் வாழ்கன்னு இருக்குல்ல, இதை இந்தியில வந்து வாழ்கன்னு பண்ணாத. இந்தி திணிப்பால மராட்டி அழிஞ்சு போச்சு. வருங்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் அது போல இருக்குன்றதுக்காக ஒரு எல்லாருக்கும் இருக்கிற பயம் தான். சும்மா சென்ட்ரல் போன வச்சுக்கோங்களேன், அங்கே கீழே போர்டில் பார்த்தீங்கன்னா அதான் போட்டிருக்கோம். அது எனக்கு பிடிக்கல. நம்ம ஊரில் தமிழ் தான் சொன்னா அரசியல் குடும்பம்ன்றாங்க. முதல்ல எதுக்குறதே அந்த குடும்பம் தான், கலைஞருடைய குடும்பம் தான். தேசிய மொழி தமிழ். அது நீ கற்றுக்கடா, நீயும் கற்றுக்கடா, வாடா இந்தியாவில் தேசிய மொழி. என்னடா நியாயம் இதெல்லாம்? இந்த இருமொழி கொள்கையிலே வந்து படித்து எவ்வளோ பேர் சிஓ உயர்நிலையில் இருக்கிற நிறுவனங்கள்லாம் வந்து படிச்சுட்டு சிஓலாம் இருக்காங்க. இந்தியா வல்லரசு ஆகணும், இந்தியா படிப்பாகணும், இந்தியா வல்லரசு ஆகணும். நீ தானே வெளிநாடு போற நாடெல்லாம் சொல்ற. அப்போ இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள நிதியை கொடு, அவ்வளோதான். இந்தியோடைய பூர்வீகம் என்னப்பா? இந்தியோடைய பூர்வீகம் என்ன சொல்லுங்க. இந்தி என்பது யாருக்குமே தாய்மொழி கிடையாது. சமர்த்த கீதம் அப்படின்னா என்ன அப்படின்னு காந்தியே கேட்குறாரு. கர்நாடக மாநிலம் இருக்குது, ஆந்திரா இருக்குது. கம்பல்சரி நீங்கள் ஹிந்தி பேசினா தான் உங்களுக்கு வந்து நான் நிதி தருவேன்னு சொல்ல முடியுமா? ஏன் தமிழ்நாடுக்கு மட்டும் ஒரு பாரபட்சம்? எல்லாம் ஓட்டு போடலை அப்படின்னு எல்லாரும் போய் பெரும்பெடுத்து அடிப்பியா? அதை சொன்னா குடும்ப அரசியல், குடும்ப அரசியலுக்காக இல்லை. தமிழ் வேண்டாம். தமிழ் தான். தமிழ் பண்ணுங்க.